உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு 2022 தான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு சேனல், என்னோடய பழைய சேனல் நாகராஜ சோழன் தமிழன் சேனல்னு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்தவுடனே வந்து போட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா பரவல், கொரோனாவோட அந்த 3ஆம் அலை, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் 3 வீடியோ அப்படி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கள்ளக்குறிச்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சக்தி ஸ்கூலுடைய அந்த ஸ்ரீமதின்ற ஒரு பொண்ணு இறந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டேன். போட்டோடனே எனக்கு அந்த நாகராஜ சோழன் தமிழன் சேனலில் அதை பற்றி ஒரு 4 வீடியோ போட்டிருந்தேன். ஒன்று 11,000 வியூஸ், இன்னொன்று 7,500 வியூஸ். சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே 11,000 வியூஸ், 7,500 வியூஸ், இன்னொன்று 5,000 வியூஸ். 3 வீடியோ பயங்கரமாக போய் எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. உடனே 500க்கு மேலே கிடச்சிச்சு. அப்போ அந்த சேனலில் அப்படியே பேசிக்கிட்டே வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் தான் உலகை ஆளப்போகிறான் தமிழன் அப்படின்ற டைட்டிலில் நான் வீடியோ போட்டேன். இதற்கான நோக்கம், நானாக வந்து சேனல் ஆரம்பித்து நானாக எனக்கு இந்த பிரபஞ்சம் என்ன உணர்த்துச்சோ அதன் அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சித்தர்களை வந்து நான் 18 வயசுலேருந்தே கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 18 சித்தர்களுடைய ஃபோட்டோ வச்சு பூஜைகள்லாம் செய்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுதான் என்னுடைய சிவன், முருகன், சித்தர்களை நான் வணங்கிட்டு இருக்கேன். இடையில சர்ச்சுக்கும் போவேன். ஏன்னா நான் சர்ச்சுக்கெலாம் போக தான் செய்வேன். அது வந்து என்னுடைய எல்லா மதத்தவரோடும் இணக்கமாக செல்வேன். இப்படித்தான் நான் அமைதியாக முதல்ல வீடியோ போட்டதுனால எல்லோரும் என்னோடய வீடியோஸ் பார்ப்பாங்க. போட்ட முதல் வீடியோவே 1,500 வியூஸ் தான் போச்சு. உலக ஆளப்போகிறான் தமிழன். சரிங்களா? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ இந்த சேனல் ஆரம்பித்தோம். 2023 ஆரம்பித்தது இந்த சேனல் வந்து. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் ப்ரிடிக்ஷன்ஸையும் வச்சு பேசியிருக்கோம். அறம்பாடி சித்தர் பாடல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோரக்கர் அருளிய சந்திர ரேகை, அதுக்கப்புறம் நார்ஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷன். ஆனால் நான் வீடியோ போட காரணம், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், யாகு மெடிடேஷன் ஐயா வந்து சரி மஸ்தான் ஐயா வந்து யூடியூப் சேனலில் வந்து நல்லா பேசியிருப்பாங்க. ஆலப்புரான் தமிழன் இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற இதில் பேசுவாங்க அவங்க. அது நல்லா அவங்களோட எடிட் பண்ணி வீடியோ போடும்போது அவங்களுக்கு நல்ல வியூஸ் போச்சு. ஒரு 50,000 வியூஸ்லாம் போயிருக்கு யாக மெடிடேஷன் ஐயா வீடியோ போட்டது. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து பேச ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் அதை பற்றி எதுவுமே தெரியாது. யாக மெடிடேஷன் வீடியோ பார்த்தா நான் அதில் இருக்க கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நம்மளும் சொந்தமாக சில கருத்துக்களை எடுத்து வீடியோவில் போட்டோம். உண்மையான எனக்கு சொந்தமாக தோன்ற கருத்துக்களை வச்சு பேசினேன். மொதல் வீடியோலேயே நான் சொன்னேன் தெளிவாக, 18 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்ட்டல் ரூலர் வர முடியும்னேன். சரிங்களா? சித்தர்களின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. நான் இம்மார்ட்டல் ரூலர்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. எல்லோரும் வர முடியும் போது என்னாலையும் வர முடியும், அவ்வளோதான். எத்தனையோ பேர் போட்டியில் இருக்காங்க. இதில் வந்து 100 பேர் போட்டியில் இருக்காங்க. இதில் பெரிய பெரிய விஐபிலாம் லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த விஐபியோட பேரெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களாம் ஷாக்காயிருவீங்க. பெரிய பெரிய விஐபிலாம் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஃபாரின்லேருந்துலாம் ஃபோன் வருது, நான் தான் இம்மார்ட்டல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் எல்லாருக்கும் இந்த சேவை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் சில பேர் வந்து, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், இன்னும் சில பேர் வந்து இதில் பார்த்தோம்னா சும்மா ஒரு இது இல்லாமல், கடவுள் திட்டம் இல்லாமல் இந்த அறம்பாடி சித்தர் பாடலை பார்த்துக்கிட்டு அந்த கைரேகன்றது 1,00,000 பேருக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதில் எல்லா பேருமே தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ எப்படி ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கிறது? அறம்பாடி சித்தர் பாடலை நம்பலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு எனக்கும் அறம்பாடி சித்தர் பாடல் மெயில் அனுப்புனாங்க, அதை பார்த்தேன். அது எனக்கும் எல்லாமே ஒரு 50%லாம் சொல்ல முடியாது. அறம்பாடி சித்தர் பாடல் எடுத்துக்கிட்டோம்னாலே 60-70% எனக்கு மேட்ச் ஆச்சு. யாக மெடிடேஷன் சொன்னதுமே ஒரு 75% மேட்ச் ஆச்சு. இப்படியெல்லாம் நம்ம வந்து வீடியோ வந்து ஒரு நேர்மையான தன்மையில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2023 தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நேர்மையாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடுதிப்புன்னு ஒரு சேனலில் வந்து, அப்போ நான் மட்டும் வீடியோ போடல, கல்கி துரை, சாந்தன் சாம்ராஜ் அவங்களாம் என் கூட கடுமையான, ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கடுமையான போட்டி இருந்துச்சு. 3வது வந்து தான் நான். ஸோ அப்போ அவங்க வந்து எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டலாம் செஞ்சுருக்காங்க. கேட்டேன் நான் கூட சாந்தன் சாம்ராஜ், ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க என் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்துச்சா? என் நம்பரில் வந்துச்சோ நீங்கள் அது போய் நேர்மையாக அது அவங்க மேலே புகார் அளிக்கணும்னு நீங்கள் அழிச்சிக்குங்க அப்படின்ட்டாப்புல. அவன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஒரு கத்தியில் ஒரு உரை தான் இருக்கணும், சாந்தன் சாம்ராஜ் தான் அடிமையில்லாத ஆட்சியாளர், நீ எப்படி வீடியோ போடலான்னு ஆரம்பத்திலே வந்து எனக்கு மிரட்டினானுங்க. 2023 கடுமையான மிரட்டல் பண்ணான் ஒருத்தன். மதுரையிலேருந்தே ஃபோன் பண்ணான், அப்படி உன்னை சும்மா விட மாட்டோம், கபில் தேவ் வச்சு காலி பண்ணிடுவோம், உன் கதையை முடிச்சிடும், அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவானுங்க அந்த விளையாட்டு பசங்க. நான் சொல்லுவேன். அப்புறம் அவன் என்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். ஏன்னா அந்த மாதிரி பேசின பின்னாடி பார்த்தோம்னா அவங்களுக்கு சாந்தன் சாம்ராஜுக்கு கொல்லிமலைக்கு எங்கேயோ போகும்போது ரவுடிகள் அவங்கள பூரா அடித்து தாக்கிட்டாங்க. காயத்தோடு வந்து வீடியோ எடுத்து போட்டான் அமைதியாக. ஏன்னா என்னை பேசி ஒரு வாரத்தில் நடந்துச்சு. அந்த ஃபோன் பண்ண மிரண்டு போய், அண்ணே உங்கள்கிட்ட ஏதோ சக்தி இருக்குண்ணே, உங்களை பற்றி பேசினவனுக்குலாம் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க.
இப்போ வந்து பார்த்தோம்னா நிறையா பேர்த்த பேசியிருக்காங்க. சாந்தன் சாம்ராஜ் வந்து இந்த ஓம் ஹோம்னு வீடியோ போட்டார்ல, அவரை பேசியிருக்காங்க. அப்புறம் நிறையா பேர்த்த பேசி அவங்க நிறையா பிரச்சனைகள் மாட்டியிருக்காங்க. அவங்க தான் வந்து தேவையில்லாத பேசணும் வீடியோவில். அறம்பாடி சித்தர் பாடல் பேசுகிறவங்க அதை மட்டும் பேசணும். அடுத்த சேனலை பற்றி அவங்க பேசக்கூடாது. ஆனால் அவங்க 2 பேரும் மற்ற சேனலில் பேசி நிறைய பகையை வளர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ இறைவன் ஹெல்ப் பண்ணலை. கருப்பாற்றல் வந்து அவங்கள ஏதோ பண்ணிருச்சு. தீய சக்திகள். ஏன்னா இந்த இம்மாற்றல்னு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டவங்க வந்து தீய சக்தி தாக்கிக்கிட்டே இருக்கும். அனுதினமும் நீங்கள் பிரச்சனையை தான் சந்திக்கணும். ஏன்னா இதில் நான் இருந்திருக்கேன். இது லேசான காரியம் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் இருக்குமா சேனல் ஆரம்பித்து ஒரு சேனலில் பேச ஆரம்பித்தாங்க. செத்தார் எழும் விடயம்னு. அவங்க பேசுனதை ஆரம்பத்தில் பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல. அப்புறம் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இது எப்படி சாத்தியம்னு. நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கான அறிகுறிகள் என்னென்னு கேட்கும்போது அதிமுகவோட தலைமை மாறும், அதிமுகவோட தலைமை மாறும், பொதுச் செயலாளர் பொறுப்பு மாறும், அப்படி இப்படின்னாங்க. இது வரைக்கும் பொதுச் செயலாளர் பொறுப்பு மாறவே இல்லை. அதிமுகவில் ஜெயலலிதா பின்னாடி யார் இருந்தாங்களோ, அம்மா மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா பின்னாடி யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் பொதுச் செயலாளர் பதவி வரும்னாங்க. இது வரைக்கும் நான் அதிமுகவோட தலைமையில் எந்த மாற்றமும் வரல. ஸோ அவங்க சொன்ன அறிகுறி நடக்கலை. அப்புறம் மரியாதைக்குரிய இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. தமிழ்நாட்டோட மிக உயர்ந்த சக்தி மிக்க பதவியில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. அரசியல் ஒரு பெரிய மாற்றம் வரும்னாங்க. சரி பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவங்க சொல்கிறது நடக்குதான்னு நானும் இன்னுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கருத்தியலாக பேசுனா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க நேற்று எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீடியோ அழிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி எனக்கு நைட்டு நான் இரவு தூங்கிட்டு இருக்கும்போது நீ டிஸ்டர்ப் பண்ணி, அப்புறம் நானும் அவங்களும் காரசாரமாக பேசிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க வீடியோ அழிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுனாங்கன்னா அழிச்சிருங்க, வீடியோ அழிச்சிருங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க, இந்த வீடியோவை நீங்கள் உடனடியாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பணிவாக பேசினார். அந்த அண்ணன் வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும், 2023 தெரியும் வீடியோ போட்ட அண்ணன். அவங்களோட அட்மின் அசிஸ்டன்ட், நமக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த அண்ணா ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும், நான் வீடியோ அழிச்சிட்டேன். ஆனால் நான் அவங்க காரசாரமாக பேசும்போது நானும் கூடுதலாக கொஞ்சம் காரசாரமாக பேசிட்டேன். அதை தான் அவங்க சேனலில் இப்போ சொல்லியிருக்காங்க. 1 ஹவருக்கு முன்னாடி அதை பார்த்தேன். ஸோ நாங்கள் நல்லபடியாக நிம்மதியாக இம்மாட்டருள்ன்ற தலைப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். என்றைக்கு இவங்க செத்தார் மேலும் விடையும் இன்னும் பேச ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவங்க யாரை திட்டிருக்காங்க தெரியுமா? கல்கி தேவராஜன், அப்புறம் இம்மாட்டருளர் சிவம், கல்கி தேவராஜன், அப்புறம் எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஐபியை திட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் ரொம்ப கெட்ட மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அவருக்கு. அவர் போய் எஸ்பி ஆஃபீஸ்லேயே புகார் கொடுத்துட்டார். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவர் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்து என்கிட்ட சொல்லி மனவேதனைப்பட்டார். அவங்கள கடவுள் தான் இதுக்கு மேலே பார்த்துக்கணும். அவங்க வந்து தன்னோட ஆதார் கார்டெல்லாம் அவருக்கு அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்பில் கெட்ட மெசேஜெலாம் போட்டிருக்காங்க. ஏதோ கமெண்ட் பண்ணாங்களாம், அதுக்கு அவங்களுக்குள்ள சண்டையா. அவங்க சேனலில் போய் கமெண்ட் பண்ணதுக்கு செத்தார் மில்லியத்தி பேசுகிறாங்க இல்லையா, அந்த சேனலில் போய் கமெண்ட் பண்ணாலே அவங்க ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. யார் நிறைய பேர்த்த மிரட்டி சண்டை போட்டிருக்காங்க. நேற்று நடந்தது எனக்கு. இதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நான் 3 வருஷமாக வீடியோ போட்டுருக்கேன். இவங்க 1 வருஷம் தான் அது சேனல் ஆரம்பித்து. இவங்க பாருங்கள், எங்களை இன்றைக்கி குறை சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து இம்மாற்றலுக்கு என்னென்ன தகுதிகள் இப்போ இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இம்மாற்றலுக்கு என்னென்ன தகுதிகள் 18 சித்தர்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன 18 சித்தர்களுக்கு மேலேயா? நான் கேட்குறேன். உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். உங்கள் வேலை என்ன, உங்களுக்கு இறை திட்டம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. சரிங்களா? அந்த சிவன் முருகன் 18 சித்தர்களுடைய வழி வந்தவன் தான் நான். சும்மா இந்த அரட்டல் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்த சேனல் என் சேனல் கிடையாது. 3 வருஷமாக இருக்குது என்னோடய சேனல். 2 சேனல் வச்சுருக்கேன் நான் வந்து. சரிங்களா? அதனால் வந்துக்கிட்டு சும்மா போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு பின்னாடி வந்தாலும் உங்களுக்கு உரிய மரியாதை உங்களுக்கிட்ட நாங்கள் நல்லா தான் ஃபோனில் பேசிக்கிட்டு தான். ஆனால் எங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பூரா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க கேட்டால், உங்கள் ஆட்கள் தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே உளவு பார்க்கல. உங்கள் ஆட்கள் தான் எங்களுக்கு நீங்கள் பேசுகிற ஆடியோலேருந்து மெசேஜ்லேருந்து எல்லாம் அங்கே ஷேர் பண்ணி விட்றாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க கடைசியாக ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி கூட என்னுடைய வாய்ஸ் எல்லாம் அவங்க வீடியோவில் ஓடி இருக்குது. இதெல்லாம் கேட்காம அவங்களாம் வீடியோ போட்டுக்கிறாங்க. இறைத்திட்டம்னா இதான், அடுத்தவங்க வாட்ஸ்அப் உளவு பார்க்குறது தான் இறைத்திட்டமா? நான் கேட்குறேன். இறைத்திட்டம் உங்களிடம் இருந்தால் தமிழ் மண்ணில் செத்தார் மொழிமுறையும் நடந்தால் நடக்கட்டும், சந்தோஷம். அதற்கு நாங்கள் ஒன்றும் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவதில்லை, தடையாக இருக்கப் போவது இல்லை. சரிங்களா? நான் இறைவனுடைய பிள்ளை. சர்ச்சுக்கு நிறையா வாட்டி போயிருக்கேன். நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். கதையில் சில உண்மைகளும் சொல்லியிருக்கேன். சர்ச்சுக்கு போனப்போ எனக்கு நடந்த அதிசயம் என்பது யாருக்குமே இந்த உலகத்தில் நடந்திருக்காது. சர்ச்சுக்கு போனப்போ ஒரு ஒளி வந்து வானத்திலேருந்து என் மீது வந்து அடித்து, அந்த ஒளி அப்படியே செவத்தை கிழிச்சிட்டு வந்த ஒளி செவத்து வழியாக அப்படி வெளியே போச்சு. இது வந்து நான் அந்த சர்ச்சிலே போய் வீடியோ போட தயாராக இருக்கேன். இன்னும் அடுத்த மாதம் கிளம்புறேன் அந்த சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சு முன்னாடி இன்னும் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன் பாருங்கள். பாஸ்டர்கிட்ட கை கொடுக்குறேன் பாருங்கள். இது நான் வந்து பொய்யா என்றைக்கும் ஒருபோதும் வீடியோ போடணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு சில இறைத்திட்டம் நடந்திருக்கு. பகவதி அம்மனோட தரிசனம் கிடச்சிருக்கு. இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என் சேனலில். ஆனால் இம்மாற்றலுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுன்ற மாதிரி ஒரு
உலக சமாதானத்திற்கு அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க நேற்று அவங்க. அதனால தான் நான் கொதிச்சு போய் வீடியோ போட்டேன். இன்றைக்கி காலையில் போட்டேன், நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டு அதை அழிச்சிட்டோம். அதை அழிக்க சொன்னாங்க, அழிச்சிட்டோம். ஏன்னா நட்பு ரீதியாக அவங்க கேட்குறாங்க நம்மக்கிட்ட, அழிச்சிட்டோம். காலையில் ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு இப்போ அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ நான் 3 வருஷமாக அமைதியாக வீடியோ போட்டுருக்கோம். இவங்க 1 இயர் தான் இருக்கும் சேனல் ஆரம்பிச்சு. இவங்க தான் வந்து அடுத்த வாட்ஸ்அப் குழுவில் என்ன நடக்குது உளவு பார்த்து வீடியோ போடுறாங்க. இதான் இறை திட்டமா? அடுத்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கவங்கள தாக்கி பேசுகிறாங்க. எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஒருத்தர் கடுமையாக திட்டிருக்காங்க. அவர் எஸ்பி ஆஃபீஸ்லாம் புகார் கொடுத்துருக்காரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னா பார்த்துக்குங்க. இது தேவையா? ஒரு நாகரிகமாக அவங்களுக்கு மேலே நடந்துக்க தெரியுமான்றதை அவங்க கற்றுக்கட்டும். அப்புறம் என்னையும் வந்து சொல்லட்டும், சரிங்களா? நான் வந்து இறைவனோட பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். 18 சித்தர்கள் தான் முடிவெடுப்பாங்க. யார் இம்மாற்றலன்னு அகத்தியர் சித்தர் தான் முடிவெடுக்க முடியும். சிவன், முருகன், அகத்தியர் இவங்க 3 பேரையும் ஒன்று தான். 3 பேருமே ஒளியின் வடிவமான அந்த 3 பேர்த்துல நீங்கள் யாரை வணங்கினாலும் ஒன்று தான் அப்படின்றேன். 3 பேரும் வெவ்வேறாக இருந்தாலும் 3 பேரும் அந்த ஒளியின் வடிவமானவர்கள், சரிங்களா? அவங்க எப்படியா இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் பேசுகிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து சித்தர்கள் முடிவு செய்யட்டும் இம்மாற்றுலர் யாருன்னு. நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இம்மாற்றுலரை பற்றி பேசுகிறதுக்கு என்னென்ன தகுதிகள்னு சொல்கிறதுக்கு உங்கள் சேனலுக்கு வந்து இது கிடையாது. நீங்களும் வீடியோ போடுங்க, வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் இம்மாற்றுலர் உலக ஆள சமாதான திட்டம் என்ன வைத்திருக்காரு, இவர்களிடம் என்ன இருக்கிறதுன்னா, இம்மாற்றுலர்னு தன்னை அறிவித்தவனில் நானும் ஒருத்தன். இம்மாற்றுலர் ஹிஸ்ட்ரி நான் வாசிச்சிருக்கேன். இம்மாற்றுலர்னு அறிவித்ததில் நானும் ஒருத்தன். அப்போ எனக்கு கோவம் வந்து நானும் பதிலுக்கு 4 கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஸோ ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். கோவத்தை குறைச்சி அமைதியாக நான் இனிமேல் வீடியோ போட தயாராகி கொண்டிருக்கிறேன். ஒத்துழைப்பு தாருங்கள். 3 வருஷமாக வீடியோ போட்டிருக்கோம். நல்ல ஆதரவு எனக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? ஆனால் வந்து அதை வந்து அடுத்த வாட்ஸ்அப் குழுவில் எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் நடக்கிறதெல்லாம் கொண்டு போய் அவங்க அங்கே பேசுகிறதுனால தான் எங்களுக்கு கோவம் வருது. அது என்னென்னு அவங்கள கொஞ்சம் நீங்கள் தான் இதுக்கு என்னென்னு கமெண்ட்டில் நீங்கள் தான் பதில் சொல்லணும் மக்களே. 18 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்றவன் நான். சூரியன்லேருந்து ஒளி கூட வந்து இந்த இடத்துல எனக்கு பட்டிருக்கு 2023 தை மாதம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுங்கள். பகவதி அம்மனோட தரிசனம் கிடச்சிருக்கு. எல்லா மதத்தோடையும் அன்போடு பழகக்கூடியவன் நான். நீங்கள் தான் பதில் சொல்லணும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி.